வாழ்த்தி மகிழ்வோம். இன்று நாம் செம, அது என்னங்க செம அப்படின்னு சொல்லக்கூடும். செயலில் மக்கள் செயலில் மக்கள் காலந்தோறும் மக்கள் எவ்வாறு அந்த கல்லில் பதிந்த அந்த விளக்கம் கல்வியாக நிலை பெற்றதோ, அந்த செயல் இன்று வரை நுண்ணறிவு கலைகளில் தொடர்ந்து நிலை பெற்று வருகிறது. நுண்ணறிவு, செயற்கை நுண்ணறிவு என்றும் இயற்கை நுண்ணறிவு என்றும் பல காலம் நாம் தொகுத்து வகுத்த அந்த சொற்றொடர்கள் நமக்கு இன்று எவ்வாறு பயன்படுகிறது என்பதனை ஏஜென்டிக் ஏஐ ஏஜ் என்று இந்த காலத்தை குறிப்பிடுகிறார்கள். ஏஜென்டிக் ஏஐ என்ற சொல் தமிழில் நாம் கூற வேண்டுமென்றில் முகவி என்று கூறலாம். இந்த முகவி என்ற முகவர், முகவி என்ற சொல்லல் அமைப்பெல்லாம் ஒவ்வொரு காலத்திலும் நிலை பெற்றுள்ளது. இந்த முகவி என்ற சொல் இன்று சொல்லக்கூடிய அந்த முகவர், ஏஜென்ட் என்ற ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய அந்த சொற்றொடருக்கு இணையாக இருக்கும் என்ற கருத்தாக்கத்தில் முகவி என்று கூறப்படும். முழு கற்றலின் விளைவு. இந்த முழு கற்றல் ஒவ்வொரு காலகட்டத்திலும் கல்லில் பதிந்த அந்த சொற்றொடர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது சொற்றொடராக அடுத்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் எழுத்தில் பதிந்த ஒரு கல்லில் பதிந்த விளக்கம் கல்வியில் நிலை பெற்று கல்வியில் அந்த முழு கற்றலின் விளைவாக தொடர்ந்து அந்த முன்னறிவு கலைகளில் செயல்படும் மனிதர்கள் என அந்த முன்னறிவு சம என்று அந்த செயலில் மக்கள் என்று நாம் இந்த பதிவினை மேற்கொள்கிறோம். இது முதலில் தமிழில் பின்னர் ஆங்கிலத்திலும் இந்த பதிவினை கூறலாம் என்று உள்ளோம். இவை எவ்வாறு நமது வாழ்க்கையை முறைப்படுத்துகிறது. இவை எவ்வாறு கல்லில் பதிந்தவை, பின்னர் ஓலைச்சுவடியில் பதிந்து, அந்த ஓலைச்சுவடியில் பதிந்தவை தாளில் பதிந்து, தாளில் பதிந்த இன்று பல்வேறு தொடர்களில் எணினி தொடராக நிலை பெற்றுள்ள எண்களின் மையமாக ஒன்றா இரண்டா என்று கூறுவது போல பூஜ்ஜியமா அல்லது ஒன்றா என்று அந்த எணினி தொடர் வரை நமக்கு நடைபெற்றிருந்த நுண்ணறிவு கலைகளில் நாம் உகவி என்ற சொல்லை முன்பிறந்த கலைகளின் வினைத்தொடராக அந்த வினைத்தொடர் முன்பிருந்த அந்த கலைகளில் வினைத்தொடராக ஒரு விளையாட்டு போல் பதிந்தது. பின்னர் நமது வாழ்க்கை வழிமுறையை வகுக்கக்கூடிய வரையில் உள்ளது. இது நம்ம வாழ்க்கை முறைமையை தொடர் செயலாக நம்ம நிலைப்படுத்துகிறது. இவ்வாறு இந்த தொடர் செயல் நமக்கு எந்த காலத்திலும் உறுதுணையாக இருக்கக்கூடியது. இது அனைத்தையும் மையப்படுத்துகிறது. நாம் கற்ற வேண்டியவற்றை கற்கும் முறையில் படித்து எழுதி படிப்பவர்கள் மிகவும் சிறப்பு பெற்று இருக்கும் நிலையை விட படிப்பறிவில்லாத மக்களும் தொடர்ந்து அந்த பயிர் தொழில் மேற்கொண்டு கடந்த 15,000-20,000 ஆண்டுகளாக அந்த செயல்பாடுகளில் அந்த மக்கள் ஈடுபடும் அந்த செயல்படும் விதம் சம என்று நாம் இன்று செயற்கை நுண்ணறிவு வரை தொடர்ந்து இந்த முகவி செயற்கை நுண்ணறிவு அகவை என்று ஆங்கிலத்தில் ஆர்டிஸ்டிக் நெட்வொர்க் என்று தற்போது நிலைப்பெற்றுள்ள அந்த சொல்லாக்கம் எவ்வாறு பல்வேறு நிறுவனங்களில் பல்வேறு அயல்நாட்டின் அயலக நிறுவனங்கள் நமது இந்திய கலாச்சாரத்தில் குறிப்பாக தமிழக மக்களும் தொடர்ந்து கற்க வேண்டிய அந்த நிலையெல்லாம் பல்வேறு நிறுவனங்கள் நிறுவியுள்ளனர். அவை நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ தொடர்ந்து எவ்வாறு கல்லில் பதிந்தவை பெரும்பாலான மக்களுக்கு தெரியாமல் இருந்ததும், அதே போல இந்த எணினி முறைமையில் பதிந்த பல்வேறு மறைமுகமான செயல்கள் கிட்டத்தட்ட ஒரு 60 விழுக்காடு இன்று மறைமுகமான செயல்களில் ஈடுபட்டு இந்த நுண்ணறிவுக்களை இந்த எணினிக்கலை பெரும்பாலும் அந்த செயற்கை நுண்ணறிவு கொண்டு இந்த அனைத்தையும் கடந்து வையகத்தின் நிலைக்கும் அகவை தொடராக நமக்கு இந்த காலகட்டத்தில் நிலைத்துள்ளது. இவை அனைத்தையும் மையப்படுத்துகிறது. நாம் செயல்படும் செயல்கள் நமக்கு தெரிந்தோ அறிந்தோ அறியாமலோ தெரியாமலோ புரியாமலோ பல்வேறு செயல்பாடுகள் நமக்கு முன்பிருந்த கலைகளில் அந்த கற்றவை தொடராக கற்கும் தொடராக அந்த வினைத்தொடராக முகவி என்ற அந்த சொல் அமைப்பு நமக்கு இந்த காலத்திலும் அமை என்று நாம் எப்பொழுதும் இந்த பதிவில் கூறுவது போல அனைத்தையும் மையப்படுத்தி அந்த மையப்படுத்தும் செயல் எவ்வாறு நிலைத்துள்ளது என்பதனை தங்களிடம் இந்த முகவி என்ற சொல்லினை பயன்படுத்தி இது முழுவதும் கற்றலின் விளைவே. அங்கங்கே செயலற்ற எதிர்வினைகளில் கருவிகளும் செயலற்ற செயல்பாடுகள் பல்லாயிர கோடிக்கணக்கான மக்களுக்கும் இன்றும் அன்று கற்ற
பதிவும் இன்று கற்ற பதிவும் இன்னும் முறைப்படுத்த வேண்டிய செயல்பாடுகள் தொடர்ந்து நடைபெற்றுள்ளன. இவை முன்பயிற்சி பெற்ற தற்காலத்தில் மின்மாற்றிகளாக மாறக்கூடிய பல்வேறு வகையான பயிற்சி முறைகளும் இன்றும் தொடர்கின்றன. அவை முழு திறன் கொண்டு முடிவெடுக்கும் திறன் கொண்ட தன்னாட்சி முகவர்களே தன்னாட்சி முகவர்களாக முகவியாக நாம் அந்த ஆர்டிஸ்டிக் ஏஐ அட் ஒர்க் என்று சொல்லக்கூடிய இந்த செயற்கை நுண்ணறிவு செம என்ற செயல்பாடுகளில் மக்கள் துணையுடன் என்றும் நடைபெறுகிறது என கூறி ஒட்டி ஆங்கிலத்தில் அந்த பதிவினை ஒரு சிறு குறிப்பாக கூறி தங்களிடம் இந்த பதிவினை நிறைவு செய்யலாம் என்று உள்ளோம். What is agentic AI? What is agentic AI is the current trend it's involved. It started ever since our stone cutting at the hill rock area where we noted the previous occasions of our intelligence, human knowledge. It's what we have. If you have very peculiar things for any living beings, so it's only adapted to the human beings. So the key characteristics include there are so many settings available. The setting started from the stone to that palm leaves, and the palm leaves to paper, and the paper to digital mode. This nearly it's occupied even our government organizations, our educational sectors, wherever it is feasible and possible. They introduce so many prompts attempt to do certain things. Even those days, kings formulated the palm leaves at their literate people. But there were so many people didn't have such a knowledge. So that even though they didn't have such knowledge, they acquire themselves into that involvement with the knowledge of wisdom's knowledge. They involve themselves into so many works and artistic works, and they learn certain things in different ways. They occupy the agriculture work and all this. They formulated themselves in various ways. That's promoted the so many organizations, even among the village level, so that the village level started to learn certain things in a different way. So as of now, that's 2025, there are so many artistic AI at work. Is still we are entering this field. Entering this field in simple sense we can call multiple tasks. There are so many terms used in that, chat, GPT, and all this. That's Facebook and the internet, and all these things are available at present, even at the education level. So the education people, those who are younger and young people, they understand they should involve themselves into the educational activities, such in digital way also, so that they can cope up with the academic gradual existence, whatever the academic gradual existence at present. In their age, they follow the same things. Even that era, what we have at existing regulating academic level, this type of era, we should formulate ourselves in so many industries, so many academic sense we have to use in day-to-day activities for our human beings. So we call this artistic AI at work is more beneficial only those who are involved in that activities. Apart from that, there are so many business operations organizations productivity level in the governmental and other agencies involved in that. So the agentic AI at work is still feasible and possible at present, and that there are so many autonomous agencies involved. So even say day-to-day activities like agriculture, industries, and transport and other operations, still involving so many things. If it is incurred any disruptions, definitely it affects a human being. So there are so many advantages and disadvantages also in that. So there are so many electric possibilities, electric invention during the past 500 years, how it has been stipulated our activities in so many ways. These are the things we must know, we must understand. Whether we involve in any kind of activities, we should do certain things in systematic way. So that தமிழில் நாம் முகவி என்ற அந்த செயற்கை நுண்ணறிவு செம என்று கூறி
இந்த செமையாக நாம் கற்கக்கூடிய அந்த நுண்ணறிவு, செயற்கை நுண்ணறிவு நம் காலகட்டத்தில் அனைத்தையும் கடந்த வையகத்தில் நிலைத்திருப்போம் என கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி.